கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். யாத்திராகமும் 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நீ போ. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இரவு நேரத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருகிறது. நீ போ. இன்றைய செய்தியின் தலைப்பு நீ போ, இல்லாவிட்டால் நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணத்தை போல காணப்படுகிறது. உலகத்தில் ஒரு மனிதன் சொன்னார், பையூரிலிருந்து பொய்யூருக்கு வந்து பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு போகிறோம். பையூர் என்பது தாயின் கருவறை, பொய்யூர் என்பது உலகம், மெய்யூர் என்கிறது சொர்க்கம், இல்லாவிட்டால் பரலோகம் நம்மளுடைய மொழியிலே. அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் வாழ்க்கையிலே சாதாரணமா இருக்க முடியாது. வாழ்க்கையிலே வாழுகிற இல்லாவிட்டால் மனிதனாய் பிறந்த எவனும் தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை அவன் தொடங்கிதான் ஆக வேண்டும். கருவிலிருந்து கல்லறை முடிகிற வரை உள்ளதுதான் வாழ்க்கை என்று உலக ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் வாழ்க்கை பிரயாணம் என்பது சிறு குழந்தையாய் பிறந்து தாயின் மடியிலையும் தகப்பன் மடியிலையும் தவழ்ந்து, அதன் பின்பு தொட்டிலே தவழ்ந்து, அதன் பின்பு பாய்களிலேயும் தரையிலையும் தவழ்ந்து, அதே தாய்க்கும் தகப்பனுக்கு முன்பதாக உட்கார்ந்திருந்து, அதன் பின்பு எழுந்து நடந்து, அதன் பின்பு அவர்களோடு கரங்களை பிடித்து கொண்டு ஓடி பிடித்து விளையாண்டு, அதன் பின்பு அந்த குழந்தையானது வளர்ந்து பள்ளி பருவத்தை போய் பள்ளி பருவத்தை முடித்து, அதன் பின்பு கல்லூரி பருவத்தை முடித்து, அதற்கு பின்பதாக தன்னுடைய வேலை பகுதியை வரும்பொழுது திருமண வாழ்க்கையை முடிந்து அவனும் பிள்ளையை பெற்றெடுத்து அவனும் இவர்களுக்கு பேரன் பேற்றிகளை கொடுத்து அவனும் மண்ணிற்குள் போய் முடிகிற வரை தன்னுடைய வாழ்க்கையில் பிரயாணத்தை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். தொட்டிலே தொடங்கின வாழ்க்கை சுடுகாட்டிலே முடிகிறது. தாயினுடைய கருவறையிலே தொடங்கின வாழ்க்கை கல்லறையில் முடிகிறது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் பிரயாணம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பிரயாணம் ஆரம்பிக்கப்பட்டது உண்மைதான். அநேகர் தங்களுடைய ஜீவியத்திலே இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தது உண்மைதான். உலகத்தில் இருந்து கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்விற்கு வந்த பின்பு நீங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தது உண்மைதான். எருசலேமுக்கு நேராய் உங்களுடைய பிரயாணங்கள் ஆரம்பிக்கப்பட்டது உண்மை. சீயோனுக்கு நேராய் நீங்கள் பிரயாணப்பட்டது உண்மை. தேவனுடைய சத்தியத்திற்கு நேராய் பிரயாணப்பட்டது உண்மை. இன்றைக்கு நாம் எல்லாரும் எருசலேம் ஆகிய தேவனுடைய ஆலயத்திற்குள், அதாவது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வந்து விட்டோமா? இல்லாவிட்டால் சீயோன் என்கிற தேவனுடைய உயர்ந்த சன்னிதானத்திற்குள் நுழைந்து விட்டோமா? உங்களுடைய பிரயாணம் எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். ஆரம்பிக்கப்பட்டதாவே இருக்குதா? இல்ல எருசலேமை நெருங்கிட்டீங்களா? எருசலேமுக்குள்ள போயிட்டீங்களா? சீயோனை நெருங்கிட்டீர்களா? இல்ல சீயோனுக்குள் போயிட்டீங்களா? இல்லாட்டி உங்களுடைய பிரயாணம் ஆந்த வேலை இருக்குதா? சிலருடைய வாழ்க்கை, சிலருடைய பிரயாணம் ஆண்டவரே சொல்லுகிறார் நீ போ என்று. போக வேண்டிய நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் சொன்ன பிறகும் போகாமல் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இழப்பதற்கு காரணமே ஆண்டவர் சொன்ன பின்பும் போகாமல் எனக்கு என்ன நம்மளுக்கு என்ன என்று அமர்ந்திருப்பதுதான் ஆசீர்வாதத்திற்கு பெரிய தடை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணம் ஆண்டவர் இந்த கிறிஸ்தவ வாழ்விற்குள் போ என்று சொல்லிவிட்டார், எருசலேமுக்கு நேராய் போ என்று சொல்லிவிட்டார், சீயோனுக்கு நேராய் போங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு விட்டார். ஆனால் நீங்களும் நானும் பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டோமா? இல்லாவிட்டால் இந்த பிரயாணத்தை இன்றைக்கும் நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த பிரயாணத்தை ஆரம்பித்து பாதியிலே நிறுத்தி விடுகிறோமா? இல்லைன்னா ஒருபடி மேல போய் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன், பிரயாணத்துல போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் அங்கு இருக்க மாட்டாம திரும்ப நீங்கள் உங்களுடைய பிரயாணத்தை திருப்பி கொண்டிருக்கிறீர்களா? எல்லா மனுஷனும் எருசலேமிற்கு போவான், எரிகோவில் இருந்து, சமாரியாவில் இருந்து.
ஆனால் இந்த மனுஷன் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போக வேண்டிய மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வருகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பிரயாணமும் அப்படிதான். கர்த்தர் எருசலேமுக்கு போய் என்று சொன்னால் எருசலேமுக்கு கீழ்ப்படிந்து போய் விடுகிறோம். ஆனால் அங்க போன பின்பு சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்கல, சில நன்மைகள் நடக்கல, சில ஜெபங்களுக்கு பதில் வரல, சில தேவைகள் சந்திக்கப்படல, சில ஆண்டவரிடத்துல கேட்ட கேள்விக்கு பதில் வரல. எரிகோவுல இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தது, வேண்டியதெல்லாம் கிடைத்தது, ஆசீர்வாதம் இருந்தது, நன்மை இருந்தது, உலகத்தின் சந்தோஷம் இருந்தது, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. இந்த எருசலேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி இருக்குதே, நம்ம ஏன் இந்த எருசலேம் இருந்துகிட்டுன்னு சொல்லி அநேகர் அவர்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் எருசலேமை தாண்டி சீயோனை போய் சேர்ந்து விடுகிறார்கள். அந்த சீயோனிற்குள்ளும் அவர்களால் இருக்க முடியல, சீயோனின் பாவிகள் திகைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீயோனிலே ஒரு திகைப்பு வந்து சீயோனிலிருந்து திரும்ப தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி ஆரம்ப நிலவரத்திற்கு திரும்புகிறார்கள். சிலர் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் என்று சொல்லிட்டாரு, நான் போக போறேன், நான் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சேன்னா ஒருவனும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் புறப்படுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே பாதியிலே நின்று விடுகிறார்கள். எலியா சொன்னார், நான் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற மனிதன். ஆனால் அதே மனிதன் தான் வனாந்தரத்துல போய் சூறை செடி கீழாய் படுத்து கிடந்தான். நின்று கொண்டு இருக்க வேண்டியது உங்களுடைய வேலை அல்ல, ஆண்டவருக்காய் ஓட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்கவும், ஓட வேண்டிய நேரத்தில் ஓடவும், உட்கார வேண்டிய நேரத்தில் உட்காரவும் வேண்டும். நம்மளை போல வேதத்தில் பல மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், இல்லாவிட்டால் வேதத்தில் இருக்கிற போலதான் நம்ம இருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 11:31 வாசிக்கும் பொழுது, அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆபிரகாமும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமினுடைய மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு தேராகதான் பஸ் பிரயாணத்தை தொடங்குறாரு. ஆபிரகாம் தொடங்கல. கானான் தேசத்திற்கு பிரயாணத்தை தொடங்கினது ஆபிரகாம் அல்ல, தேராகதான் கானான் தேசத்துக்கு போலான்னு ஏதோ ஒரு மனதுல ஒரு வருடல் ஒரு ஏவுதல் வந்து தொடங்குறாரு. ஆனால் அந்த தேராகனுடைய வாழ்க்கை ஆரான் மட்டும் வந்த உடனே அங்கே இருந்துட்டான். அதனால அவனுக்கு கிடைத்த காரியம் என்ன? 32 சொல்கிறது, தேராகு ஆரானிலே மரித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எருசலேமுக்கு நேராய் சீயோனுக்கு நேராய் வாழ்க்கையே துவங்கின நம்மளுடைய வாழ்க்கை. ஆரான் என்கிற சில உலகத்தின் நன்மைகளும் உலகத்தின் காரியங்களும் உலகத்தின் ஐஸ்வர்யங்களும் வரும் பொழுது அங்கேயே தங்கி விடுகிறோம், அங்கேயே தாபரித்து விடுகிறோம், அங்கேயே குடிபெயர்ந்து விடுகிறோம், அங்கேயே நம்மளுடைய பிரயாணத்தை நிறுத்தி விடுகிறோம். கானான் தேசம் என்பது தேவனுடைய நாடு, தேவனுடைய தேசம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், எருசலேம் சீயோன் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆரான் என்பது கானான் தேசத்திற்கு முன்பதாய் வருகிற பல தடைகள், உலகத்தின் மயக்கம் என்று சொல்லலாம். தேராகு என்பது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. இன்றைக்கு தேராகு கானானுக்கு போலாம் பிரயாணப்பட்டான், ஆனா கானானுக்கு போனானான்னு கேட்டா முடியல. ரெபெக்காலும் தன்னுடைய வாழ்க்கையை கர்வாலி மரத்திற்கு அடக்கம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறாள். அவள் பெத்தேலுக்குள் போக முடியாமல் போய்விடுகிறது, பெத்தேலுக்குள் போக முடியாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாதியிலே நிறுத்தப்பட்டு விடுகிறது. இன்றைக்கு உங்களுடைய பிரயாணம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்குமானால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வடைந்து எலியாவை போல சூறை செடியின் கீழ் படுத்திருப்பீர்களானால், எலியாவே எலும்பு, நீ எனக்காக போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேராகை போல உலக மயக்கத்தினால் படுத்து கிடக்கிறவர்களாய், குடியேறினவர்களாய், தேவ சுத்தம் இல்லாத இடத்தில் இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், தேராகே நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தால் உனக்கு மரணம் சம்பவிக்கும், நீ எழுந்து புறப்பட்டு நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
சோதோமிற்குள்ளாய் போன லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவன் தப்ப மலைக்கு நீ ஓடி போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோதமில் இருக்க வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கை அல்ல, உலக மயக்கத்திற்குள் இருக்க வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கை அல்ல, சூறைச்சலின் கீழ் படுத்து கிடக்க வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கை அல்ல, நினிவேற்கு போக வேண்டிய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை, எருசலேமிற்கு போக வேண்டிய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை. சீயோனுக்கு நேராய் அடியெடுத்து வைத்தவர்கள் சீயோனை போய் தாபரித்துக் கொள்ள வேண்டும். எருசலேமுக்கு நேராய் அடியெடுத்து வைத்தவர்கள் எருசலேமுக்கு நேராய் தாபரித்துக் கொள்ள வேண்டும். அதை தங்களுடைய சுதந்திரமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் நீங்கள் சோர்வோடு அசதிகளோடு ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை ஆரம்பித்து இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி போட்டு இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே நீ எழும்பு, நீ போ என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை போக சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. ஆபிரகாமே நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 7:3 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று சொல்லுகிறார். போ என்று சொன்ன தேவன் வா என்று சொல்லுகிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? போ என்று சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கென அமர்ந்திருக்க மாட்டார். உங்களுக்கு முன்பதாக அந்த இடத்திற்கு அவர் போயிடுவார். உங்களுக்கு முன்பதாக தேவன் அந்த இடத்திற்கு போயிடுவார். நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் தான் கண்ணுக்கு முன்னாடி வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம நான் போக சொன்னேன், ஆனால் அப்போஸ்தலர் 7:3 சொல்லுது, அவன் போவதற்கு முன்பதாகவே நாங்க போயிட்டேன், ஆபிரகாமே நீ கானான் தேசத்துக்கு வா என்று அழைத்தேன். எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு ஆச்சரியமான தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எந்த காரியத்தை கண்டு மனமுடைந்து மன சோர்ந்து பயந்து திகிலடைத்து இனி இந்த வாழ்க்கை வேண்டாம், இனி இந்த ஜீவியம் வேண்டாம், இனி இந்த நல்ல காரியம் வேண்டாம், இனி நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற போறது இல்லை, நான் எனக்கு நான் பைபிள் வாசிக்க போறேன், ஜோமன போறேன், சாக போறேன், பரலோகத்துக்கு போறேன், இது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு அழகு அல்ல. ஆண்டவர் உங்களை போக சொன்னால் அவர் போறதுக்கு முன்னாடி, நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் அங்க போயிடுவாரு. ஆபிரகாமுக்கு முன்பதாக கர்த்தர் கானான் தேசத்திற்கு போய் ஆபிரகாமை வா என்று அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நீ போ என்று சொல்வதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு முன்பதாகவே தேவன் அங்க போகிறார். அதான் நான் உனக்கு முன்பதாய் ஒரு தூதனை அனுப்புவேன். அந்த தூதனானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சர்வ வல்லமையுள்ள தேவனையும் காண்பிக்கிறார். ஆண்டவர் போ என்று சொல்லிவிட்டு கையை விரித்து விட்டு எனக்கு நான் அமர்ந்துட மாட்டாரு. உங்களுக்காக அவர் முன்பதாய் போயிடுவார். அவர் போனா என்ன நடக்கும் தெரியுமா? அதை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்குள் போகிறேன். நான் உனக்கு முன்பதாய் போய் 7 ஜாதிகளையும் ஒரே அடியில விரட்டுவேன், 7 ஜாதிகளையும் உன் கண்களுக்கு முன்பதாய் துரத்துவேன். நீங்க போற இடத்துல சுதந்திரமா இருக்கணும், நன்மையா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை போக சொல்லிட்டு சைலண்டா அவர் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா மேடுகளையும், எல்லா பள்ளத்தாக்குகளையும், எல்லா மலைகளையும், எல்லா குன்றுகளையும் தகுடுபடியாக்கி போட்டு உங்களுக்கு அந்த தேசத்துல நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு காணியாட்சியை தேவன் தரப்போகிறார். நல்ல ஒரு மனமகிழ்ச்சியாய் தேவன் தரப்போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இரவுல நீங்கள் வந்திருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பாதியிலே நிறுத்தி போட்ட தேராகை போல, எலியாவை போல, யோனாவை போல, சோதோமிலே வாழ்ந்து கொண்டிருந்த தேவனுடைய நீதிமானாய் இருந்த லோத்தை போல காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இரவிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நீ துவங்கு, நீ இருக்கிற இடத்துல இருந்து எழும்பு, நீ போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் யார் போனார்கள்? அதனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த நன்மை என்ன? வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் மற்றும் 19வது வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் மற்றும் 19வது வசனம். அவன் அமலேக்கியரை பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரும் குமாரத்திலே ஒன்றையும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர்,
நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். இது தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், தாவீதே நீ புறப்படு என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு நேரம் வருகிறது. தாவீதின் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்தது? தாவீது என்கிற அருமையான தேவ மனிதன் தன்னுடைய பட்டணத்தில் இருந்து அவன் மனுஷரும் அவனோடு இருந்த சில மனிதர்களும் சிக்லாக்குக்கு பிரயாணம் பட்டு சேர்கிறார்கள். இவன் சிக்லாக்குக்கு பிரயாணம் பட்டு சேருகிற நேரத்தில் அமலேக்கர் என்கிற அந்த பொல்லாத மனிதர்கள், தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமானவர்கள், தாவீது இருந்த அந்த பட்டணத்தை சுற்றிலும் வளைத்து 1வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் விழுந்து கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்தார்கள். ஸ்திரீகளை ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்குள் வந்தபோது, இதோ அந்த பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதை என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று அவர்கள் கண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய காரியத்தை ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், தாவீதும் அவனோடு இருந்த மனிதனுடைய வாழ்க்கையும் சூறையாடப்பட்டு விட்டது. அவர்களை கொள்ளையாடி கொண்டு போய் விட்டார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் கூட நாம் சில நேரம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போக்கும் வரத்துகளாய் இருக்கும் பொழுது சத்ருவனாகிய பொல்லாத பிசாசானவன் உங்கள் மேல் விழுந்து உங்கள் குடும்பத்தின் மீது விழுந்து அவைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து அக்கினியினால் சுட்டரித்து எல்லாவற்றையும் களவாண்டு கொண்டு போய் விடுகிறானா? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே போல் இருக்காது என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். சில நேரம் போராட்டங்கள் மிகுதியாகவும் சில நேரம் அமைதியாகவும் நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கும். யோவானுக்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் திருடன் என்கிற அந்த பொல்லாத சத்துருவானவன் இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல காரியங்களை திருடினவனாய், உங்களுடைய கிருபைகள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் திருடப்பட்டவர்களாய், எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? மனைவிகளையும் சிறியோரையும் பெரியோரையும் குமாரத்திகளையும் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. அழுவதற்கு பலன் இல்லாமல் அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல காரியங்களை இழந்தவர்களாய், தேவனுடைய நன்மைகளை இழந்தவர்களாய், என் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய், தேவன் கொடுத்த நிம்மதியை இழந்தவர்களாய், தேவனோடு இருந்த ஐக்கியத்தை இழந்தவர்களாய், உங்களோடு இருந்த எல்லா நன்மைகளையும் மனமகிழ்ச்சியின் காரியத்தை ஒன்றில்லாமல் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஒன்று இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்ததோடு இல்லாமல் அது மீண்டும் எழும்பி வரக்கூடாதபடிக்கு அந்த சிக்லாக்கின் பட்டணம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுட்டரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? சரீரத்திலே சுகத்தை இழந்தவர்களாய், மனதிலே நிம்மதியை இழந்தவர்களாய், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற மனமகிழ்ச்சியை இழந்தவர்களாய் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டீர்களா? மோசையின் வாழ்க்கையில் ஒரு இழப்பு வருகிறது. மோசைக்கு ஆண்டவர் கற்பலைகளை கொடுக்கிறார். அந்த கற்பலைகளை அவன் உடைத்தெறிந்து அந்த கற்பலைகளை இழந்து போய் விடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை அதோடு நிறுத்தி விடவில்லை. மோசே, நீ போய் அந்த கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவர்களாய், உடைத்து போட்டவர்களாய், ஆதி நாளில் இருந்த மனமகிழ்ச்சி இல்லை, ஆதி நாளில் இருந்த வைராக்கியம் இல்லை, ஆதி நாளில் இருந்த துடிப்பு இல்லை, ஆதி நாளில் இருந்த கர்த்தருக்காக எதையும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய துணிகரம் இல்லை, ஆதி நாளில் இருந்த தேவனோடு இருந்த ஐக்கியம் இல்லாதவர்களாய் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இதே நிலவரத்தோடு நான் விடமாட்டேன், இந்த சூழ்நிலையோடு நான் உங்களை விடப்போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என்னிடத்துல கேட்டா நான் பின்தொடரவா என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதே நீ இப்போ அந்த தண்டை பின்தொடர்ந்து பிடித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இரவுக்கிரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த செய்திக்கு வருவதற்கு முன்பதாக நீங்கள் எவைகளை இழந்தவர்களாய் இருந்தாலும்,
இந்த செய்தியின் நிறைவில் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் தரப்போகிறார். 1 சாமுவேல் 30:8 வாசிக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்படுகிறான். அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்படுகிறான். அதே 1 சாமுவேல் 30:19 வாசிக்கும் பொழுது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு இந்த இரவு பொழுதிலே தரப்போகிறார். அப்படி என்னதான் இந்த தாவீது இழந்தான்? தாவீது எவைகளை பெற்றுக்கொண்டான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனபடினால் அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிறோமே, அப்படி அவன் என்னதான் இழந்தான்? 1 சாமுவேல் 30 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்தொடர்ந்து போ, அவைகளை பிடித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் எவை இழந்தான் என்று 1 சாமுவேல் 30 2வது வசனம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவைகளை ஸ்திரீகளையும் சிறியோரையும் பெரியவர்களையும் சிறைகுடித்து கொண்டு போய்விட்டார்கள். இங்க ஸ்திரீகள், சிறியோர், பெரியோர். 3வது வசனம் சொல்லுகிறது மனைவி, குமாரர், குமாரத்திகளையும். ஆனால் 1 சாமுவேல் 30:19 சொல்லுகிறது தாவீது எவைகளை இழந்து திரும்ப பெற்றுக் கொண்டான் என்று. 1 சாமுவேல் 30:19 வாசிக்கிறேன், 18-19 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். முதலாவது அவன் இழந்தது மனைவியை. 2வது அவன் எதை இழந்தான்? சிறியோர்களை இழந்தான். 3வது பெரியோர்களை இழந்தான். பெரியவைகளையும் சிறியவைகளையும் இழந்தான். இது 3வது. 4வது குமாரர்களை இழந்தான். 5வது குமாரத்திகளை இழந்தான். 6வது ஆடு மாடுகளை இழந்தான். இந்த 6 காரியத்தை தாவீது இழந்தான். நேற்று சொன்னது போல இன்றைக்கும் இந்த 1 சாமுவேல் 30 18-19 வைத்துதான் இன்றைக்கு ஆவியானவர் இடைபட போகிறார். வேற எந்த காரியத்தையும் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே வசனத்தை கொண்டு ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்திலே பலவந்தமாய் இடைபட விரும்பப்படுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, தாவீது மனைவியை இழந்தான், சிறியவர்களை இழந்தான், பெரியவர்களை இழந்தான், குமாரரை இழந்தான், குமாரத்திகளை இழந்தான், ஆடு மாடுகளை இழந்தான். தாவீது 6 காரியங்களை இழந்தான். தேவன் தாவீது நீ போ, இந்த 6 காரியங்களை உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். 6 காரியங்களை தேவன் தாவீதுக்கு திரும்ப கொடுத்தார். 6ஓடு ஒன்று சேர்த்து கொண்டால் கொள்ளையாடி போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றான். அப்படியானால் கொள்ளை என்பது 7வது காரியம் என்று வைத்துக் கொண்டால் பூரணமாய் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். நீங்கள் இழந்து போனது 6 இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு திரும்ப தருகிறது 7. அதுதான் பூரணத்தின் ஆசீர்வாதம். எந்தெந்த பகுதியிலே உங்களுக்கு பூரணமான ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அதை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்வாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது முதலாவது இழந்தது எது? 1 சாமுவேல் 30:19 வாசிக்கும் போது தாவீது தன் மனைவிகளை இழந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மனைவி என்பது எதை காண்பிக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இது முதற்கொண்டு புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்படியானால் மனைவி என்பது முதலாவது எதை காண்பிக்கிறது? இசைந்திருக்கிற ஒரு அனுபவம். இந்த இசைந்திருந்தல் என்றால் என்ன அர்த்தம்? ஐக்கியத்தை காண்பிக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு யாரோடு உங்களுடைய ஐக்கியம் முறிக்கப்பட்டு இருக்கிறது? முதலாவது நாம் யாரோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். சிலருடைய ஐக்கியம் பிசாசுகளோடும் பேய்த்தனங்களோடும் போய்கொண்டிருக்கிறது. தாவீதின் ஐக்கியம் தேவனோடு இருந்தது, ஆனால் சாலமோனின் ஐக்கியம் பெண்களோடு இருந்தது. அவன் தன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி போட்டான். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையின் ஐக்கியம் தவறுதலான இடங்களோடு இருக்கிறது. நாம் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும்? மனைவி என்பது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. யாரோடு ஐக்கியம் தேவை? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் இருக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, 1 யோவான் 1:3 வாசிக்கும் பொழுது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
இன்றைக்கு பிதாவோடு இருந்த ஐக்கியத்தை சத்துருவானவன் திருடி விட்டு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டு விட்டதா? சத்துருவானவன் உங்களுடைய ஜெப ஜீவியத்தை கொள்ளையாடி விட்டானா? தேவனோடு இருக்கிற ஐக்கியம் தெளிலாடோடு போய்விட்டதா? தேவனோடு இருந்த ஐக்கியம் பட்சைபாலோடு போய்விட்டதா? தேவனோடு இருந்த ஐக்கியம் அந்த ஸ்திரீகள் என்கிறது எதை காண்பிக்கிறது? பலவீனங்களை காண்பிக்கிறது. நான் பலவீனன் 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 என்று பலவீனத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு நீர் வைத்திருந்த அந்த ஐக்கியத்தை திரும்ப நான் உனக்கு தரப்போகிறேன். நீ எழுந்து போ, அந்த ஐக்கியத்தை பிடித்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது மனைவிகளை இழந்தால் மனைவி என்பது முதலாவது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது இந்த மனைவி என்பது எதை காண்பிக்கிறது? வெளிப்படுத்தலின் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். வெளிப்படுத்தல் 19:7 மனைவி என்பது எதை காண்பிக்கிறது? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மனைவி ஆயத்தம் பண்ணினாள். அப்படியானால் மனைவி என்பது ஆயத்தத்தை காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழப்பீர்களானால் தேவனுடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற ஆயத்தத்தை இழப்பீர்கள். இன்றைக்கு உலகத்திற்காக ஆயத்தமாகிறீர்கள். மனிதனை பார்க்க, மற்றவர்களை பார்க்க, பிள்ளைகளை அழைத்து வர, மருமகளை அழைத்து வர, சிநேகிதர்களை அழைத்து வர, நல்ல பங்கனுக்கு ஆயத்தமாகிறீங்க. தேவனோடு தேவனுடைய ஜெபத்திற்கு ஆயத்தமான நாட்கள் எங்கே? பரலோகத்திற்காய் ஆயத்தமாய் கொண்டிருந்த நாட்கள் எங்கே? தேவனுடைய ஆலயத்திற்கு ஆயத்தமாய் போன நாட்கள் எங்கே? நீ காலையிலே ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி காலையிலே என்னிடத்திலே வா என்று ஆண்டவர் சொன்னாரே, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்ட நாட்கள் எங்கே? தேவனோடு உள்ள ஐக்கியம் இழந்து போய் தேவனை சந்திக்கிறதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஆயத்தத்தை இழந்தவர்களாய் சத்துருவானவன் திருடி கொண்டிருக்கிறானா? இன்றைக்கு இரவிலே கர்த்தர் மீண்டும் அந்த ஆயத்தப்படுகிற வேலை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படும்படி கர்த்தர் இனி ஒவ்வொரு நாளும் உங்களை தட்டி எழுப்பி அவர் உங்களை ஆயத்தத்திற்கு நேராய் நடத்த போகிறார். மூன்றாவது, இந்த மனைவி என்பது எதை காண்பிக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 19:14 வாசிக்கும் பொழுது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்படியானால் மனைவி என்பது கர்த்தரால் அருளப்படுகிற ஈவை காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாவீது மனைவியை இழந்தான். அந்த மனைவி என்பது முதலாவது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது, தேவனை பார்க்க, பரலோக ராஜ்யத்தை தரிசிக்க வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஆயத்தத்தை காண்பிக்கிறது. மூன்றாவது ஈவு என்பது கர்த்தரால் உண்டாகுகிற நன்மை. அந்த நன்மை என்ன? பரலோகம் என்கிற ஈவை இழந்திருக்கிறீர்களா? பரலோகம் என்கிற அந்த ஈவை இழந்தவர்களா? பரலோகம் என்கிற அந்த ஈவு என்பது எதை காண்பிக்கிறது? பரலோகத்தில் இருக்கிற அந்த மனமகிழ்ச்சி, பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம். இன்றைக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழக்கிறோமோ, தேவனோடு பிணைக்கப்பட்டிருக்கிற அந்த பிணைப்பை உடைக்கிறோமோ, அன்றைக்கு ஆயத்தம் நிறுத்தப்படுகிறது. ஆயத்தமாகிறது என்றைக்கு நிறுத்துகிறோமோ அன்றைக்கு பரலோகம் நம்மளுக்கு கேள்விக்குறியாய் மாறுகிறது. தாவீது என்றால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தாவீது என்றால் ராஜா. நீங்கள் அபிஷேகத்தினால் ராஜாக்களாக்கப்பட்டீர்கள், பிரபுக்களாக்கப்பட்டீர்கள், உண்மைதான். ஆனால் ராஜாக்களே, ராஜாதிகளே, கர்த்தர் கொடுத்த மனைவி ஆகிய தேவனோடு உள்ள ஐக்கியத்தினை இழந்திருக்கிறாய். தேவனை சந்திக்கப்படுவதற்கு ஆயத்தம் என்கிற ஆயத்தத்தை இழந்திருக்கிறாய். இவை இரண்டையும் இழந்தபடியினால், சத்துருவானவன் திருடினபடியினால், திருடுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தபடியினால் பரலோகம் என்கிற அந்த ஈவை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். நீங்களும் நானும் பரலோகம் என்கிற அந்த ஈவை சுதந்திரித்துக் கொள்ள இழந்து போன தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தேவன் திரும்ப தருகிறார். தேவனை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோமே, அவர் வருகிறார் என்று ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஆயத்தத்தை, ஆயத்தமாகிற வேலையை தேவன் திரும்ப தருகிறார். ஈவை, மனைவி என்பது கர்த்தர் அருளும் ஈவு. இதுவரை நீங்கள் இழந்து போன எல்லா ஈவுகளையும் நன்மைகளையும் இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் தரப்போகிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, தாவீது எதை இழந்தார்? அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திற்கு திரும்பி வாருங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும். இந்த சிறிதிலும் பெரிதிலும் என்றால் என்ன? சிறியவைகள் முதற்கொண்டு தாவீது இழந்து போகிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் சிறியவர்களை, சிறிய சிறிய காரியங்களை இழந்திருக்கலாம். தாவீது முதலாவது மனைவியை இழந்தான், இரண்டாவது சிறியவைகளை இழந்தான். அப்ப இந்த சிறியவைகள் என்றால் என்ன? எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூரரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு இருந்த இயேசு மரணத்தை உத்திரத்து நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. தாவீது சிறியவர்களை இழந்தான், சிறியதை இழந்தான். இந்த சிறியது என்பது எதை காண்பிக்கிறது? அநேகர் சொல்லுவாங்க, சிறியது என்பது மன்னா என்பது ஆண்டவருடைய வார்த்தை இல்ல. எப்பவுமே சொல்லுவதை சொல்லக்கூடாது. சிறியது என்பது இயேசுவை காண்பிக்கிறது. இயேசு சிறியவரா? ஆமா, நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுது. எபிரேயர் 2:9 தேவ தூதிலும் சற்று சிறியவராக படைக்கப்பட்டார். இயேசு என்பது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மண்ணில் அவதாரம் எடுத்த அருமையான தகப்பனை காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவை இன்றைக்கு இழந்துட்டீங்களா? இயேசுவை இழந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன். எப்ப தருவாரு? நீங்கள் என்னோடு இருந்து நீங்கள் எனக்குள் இருப்பீர்களானால் நான் உங்களுக்குள் இருப்பேன். என்னோடு இருக்கிற திராட்சை செடி, திராட்சை கொடி கனி கொடுக்கிறது. அப்படியானால் இயேசுவோடு நீங்கள் இருக்கும் பொழுது அவருடைய நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு இயேசுவை இழந்து விட்டோம் என்றால் அவருடைய நாமத்தில் உள்ள அதிகாரத்தை இழந்து போயிருக்கிறோம். அதிகாரத்தை, ஆளுமையை இழந்து போயிருக்கிறோம். இயேசு என்றால் இரண்டாவது எதை காண்பிக்கிறது? எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை உயர்த்தினார் பிதாவாகிய தேவன். இயேசு என்பது சிறியவராய் படைக்கப்பட்டாலும் இறுதியிலே உயர்த்தப்படுகிறார். இன்றைக்கு இயேசுவை இழந்தது போல ஆண்டவரோடு இயேசு என்கிற நாமத்தின் மீது இருந்த அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை, அந்த அதிகாரத்தை இழந்து விட்டீர்களா? தேவனோடு இருந்த ஆண்டவருடைய நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் ஒரு காலத்துல கிடைக்குமே, இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் இருந்த அந்த விசுவாசத்தை இழந்தவர்களாய், தேவனுடைய நாமத்தின் மீது இருந்த நம்பிக்கையை இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லலாம், இயேசுவின் நாமத்தையே இழந்து போய் விட்டீர்களா? இரண்டாவது, இயேசு என்றால் உயர்த்தப்பட்டவர். ஆண்டவர் கொடுத்த உயர்வை இன்றைக்கு இழந்து போயிருக்கிறீர்கள். தாவீது இயேசுவை இழந்தான். சிறியோர் என்பது இயேசு. இயேசு என்கிற அவருடைய நாமம், ஆண்டவருடைய நாமத்தை இழந்தவர்கள் இங்கே எத்தனையோ பேர். கர்த்தருடைய நாமம் நெற்றியில எழுதப்படுவது என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். பரிசுத்தம் என்று பொறிக்கப்பட வேண்டும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். சீயோனின் தலைகளிலே, சீயோனின் தேவ ஜனங்களின் தலைகளை ஆட்டுக்குட்டியானுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை இழந்தவர்களாய் வேற ஏதோ நாமத்தை நீ தரித்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போன என் நாமத்தை மீண்டும் உனக்கு தருகிறேன். என்னையவே இழந்துட்டு இன்னைக்கு நானும் கிறிஸ்தவன் என்று மார்த்தட்டி கொள்ளு என்று இருக்கோம். ஆண்டவரையே இழந்து விட்டோம் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவருடைய நாமத்தினால நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும் பிரதர், இப்ப எது கேட்டாலும் கிடைக்க மாட்டேன்னு கவலைப்படுறீங்களா? பிசாசானவன் திருடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, என் நாமத்தை மீண்டும் உனக்கு தரிப்பிக்கிறேன். பலவர்ண அங்கிய இழந்த யோசேப்புக்கு தேவன் மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து அவனை கனப்படுத்தினார். பலவர்ண அங்கி என்பது பிதாக்களினால் நேசிக்கப்படுகிற ஒரு நேசத்தை காண்பிக்கிறது. மெல்லிய வஸ்திரம் என்பது ராஜரீகத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருந்த நேசத்தை இழந்து பலவிதமான இன்னல்களுக்கும் இக்கற்றுகளும் அகப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மெல்லிய வஸ்திரத்தை உனக்கு தரிப்பிக்கிறேன். அது ராஜரீகத்தை காண்பிக்கிறது. அந்த ராஜரீகம் என் நாமத்தை தருகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். தகப்பன்ட்டு திரும்பி வரும் பொழுது அவனுக்கு மோதிரத்தை, முத்திரை மோதிரமாக அவனுக்கு கொடுத்தார். மோதிரத்தை கொடுத்தார். மோதிரம் என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. தகப்பனை இழந்துட்டீங்க, இயேசுவை இழந்துட்டீங்க, ஆளுகை இழந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் மீண்டும் என் நாமத்தை உனக்கு தருகிறேன். என் மோதிரத்தை உன் கரங்களிலே மாட்டுகிறேன். என் ஆளுகையை, என் நாமத்தின் மீது இருக்கிற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, இந்த சிறியோர் என்பது
இயேசுவை காண்பிக்கிறது. இயேசு என்பது அவருடைய நாமத்தின் மீது இருந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் உரிமையையும் காண்பிக்கிறது. இழந்து போன அந்த உரிமையையும் ஆளுகையும் தேவன் தரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவது, இந்த சிறியோர்கள் என்பது சிறியவை என்பது எதை காண்பிக்கிறது? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினே, மகிமையினாலும் கவனத்தினாலும் அவனை முடிசூட்டினேன். சிறியவனுக்கு கிடைக்கிற 2 ஆசீர்வாதங்கள் இங்கு இருக்கிறது. ஒன்று கனம், இன்னொன்று மகிமை. இன்றைக்கு தேவனுடைய மகிமை இழந்தவர்களாய், தேவன் கொடுத்த கனத்தை இழந்தவர்களாய், ஊழியத்துல கனப்படுத்தப்படல, வீட்டுல கனத்தை இழந்துட்டீங்க, வேலையில கனத்தை இழந்துட்டீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற கனத்தையும் மகிமையும் இழந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்த அந்த சிறிய மகிமையையும் தேவனுடைய கனத்தையும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நான் மீண்டும் அந்த மகிமைக்குள் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது இழந்தது முதலாவது மனைவி, 2வது சிறியோர். அவன் மகிமையை இழந்துட்டான். ராஜாவிற்கு தேவையே மகிமை தான், ராஜாவிற்கு தேவையே கனம்தான். அதனாலதான் அவன் மகிமையும் கனத்தையும் இழந்தபடினாலதான் கூட அவனுக்கு இவனால போஷிக்கப்பட்ட ஜனம் இவனையே கல்லெடுத்து எறிந்து கொல்லுவதற்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க. இவனுக்கு மகிமையும் கனமும் என்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ளிருந்து அற்று போகிறதோ, இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய மகிமையை இழந்தார்கள். என்றைக்கு மகிமை உடன்படிக்கை பற்றி கனம் மகிமை கடந்து போகிறதோ, அன்றைக்கு கூட இருக்கிறவர்களை விரோதியாய் மாறுவார்கள். தாவீதுக்கு அது நடந்தது. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த மகிமையை இழந்து கனத்தை இழந்து உடன் இருக்கிறவர்களை விரோதியாய் மாறி இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், தாவீதே, தேவ பிள்ளையே, நீ எழுந்திரு, நீ போ, அந்த மகிமையும் கனத்தையும் நான் உனக்கு தரப்போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, தாவீது எதை இழந்தான்? அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பெரியவைகளையும் இழந்தான். சிறியவைகளையும் பெரிதலும் எல்லாவற்றையும் அவன் இழந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த பெரியவைகள் என்பது எதை காண்பிக்கிறது? எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2:4 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமாய் எந்த செய்கையும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் அவர்களுக்குள் உறுதிப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதே 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. அப்படியானால் பெரியவைகள் என்பது ரட்சிப்பை காண்பிக்கிறது. இந்த ரட்சிப்பு என்பது பல விதங்களிலே வகைப்படுத்தப்படுகிறது. உலகத்திலிருந்து ஆண்டவருக்குள் மனம் திரும்பி வருகிற ஒரு ரட்சிப்பு, வந்த பின்பு நாம் பாதுகாக்கப்படுகிறோம்ல, அதுதான் ரட்சிப்பு. நீங்க ரட்சிப்பை கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இல்லாவிட்டா அதை மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா சேவ்டுன்னு வரும். பாதுகாப்பு என்ற அர்த்தம். ஆண்டவருடைய பாதுகாப்பை இழந்து போனவர்களா இருக்கிறீர்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்ட அந்த பாதுகாப்பை இழந்தவர்களா? தேவனோடு இருக்கும் பொழுது இருந்த அந்த பாதுகாப்பு, உன் பிள்ளையின் மீது இருந்த பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்தின் மீது இருந்த பாதுகாப்பு, உங்கள் தனிப்பட்ட உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த பாதுகாப்பு, உங்களோடு இருந்த அந்த பாதுகாப்பை இழந்தவர்களாய் இன்றைக்கு உங்களை பாதுகாக்க ஒருவரும் இல்லாமல் அலைந்து திரிகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த பாதுகாப்பை உனக்கு தரப்போகிறேன். காயின் கொலை செய்த காயினையும் கர்த்தரே பாதுகாத்தார். ஆனால் உங்களையும் என்னையும் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போகாதிருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அறியாமல் என் தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழுந்து போவதில்லை. தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அந்த அளவுக்கு நம்மளை கிருபையாய் பாதுகாக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை கிருபையாய் பாதுகாக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளையை, உங்கள் உறவினரை, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, பரிசுத்தத்தை, கிருபையை, தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாதவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை முற்றிலும் நான் பாதுகாக்க போகிறேன். யோபுவை வேலியடைத்து பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் பாதுகாப்பார். சவுலின் வல்லமை தாவீதை தொட விடாதபடி பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார். ஏரோது ராஜாவிற்கு இயேசுவை தப்புவித்த தேவன், இயேசுவையும் மரியாளையும் யோசேப்பையும் பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள். பாதுகாப்பு இல்லாமல் திகைத்து போனவர்களாய், பலன் இல்லாமல் வியாதியின் மேல் வியாதி, பலவீனத்தின் மேல் பலவீனத்தை சந்தித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாதுகாப்பை இழந்துட்டோம்.
என்றைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மளுடைய குடும்பத்திலிருந்து எடுக்கப்படுகிறதோ அதன் பின்பு அடி மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கும். இதை நான் மிரட்டுவதற்காக சொல்ல, சத்தியத்தின்படி சொல்றேன். யோபுவின் குடும்பத்தை விட்டு பாதுகாப்பு எடுக்கப்பட்ட உடனே அவனுக்கு அடி மேல அடி வருது. ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பேன் என்று வாக்கு தருகிறார். இதற்கு முன்பதாக பெரியவைகளாகிய ரட்சிப்பு என்கிற பாதுகாப்பை இழந்து போயிருப்பீர்களானால் மீண்டும் தேவன் அந்த ரட்சிப்பை தருகிறார். ஒருவேளை பின்மாற்றத்திற்குள்ள போய் அந்த ரட்சிப்பை இழந்திருப்பீர்களானால் இன்றைக்கு இரவிலே கர்த்தர் அந்த ரட்சிப்பையும் தருகிறார். உங்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது அடுத்து எவைகளை இழந்தார்? சீக்கிரமாய் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதே 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் குமாரர்களை இழந்தான். இந்த குமாரர்கள் என்று கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் குமாரர்கள் இல்ல. குமாரர்கள் என்றால் எதை காண்பிக்கிறது? கலாத்திய 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார். குமாரன் என்றால் தேவனுடைய ஆவியை காண்பிக்கிறது. ஆவி என்பது பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த நாட்களில் தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியை நீங்கள் சத்துருவானவன் திருடுவதற்கு இடம் கொடுத்திருக்கலாம், கிருபைகளை திருடுவதற்கு இடம் கொடுத்திருக்கலாம், அந்நிய பாஷை வரங்கள் திருடப்பட்டிருக்கலாம், உங்களுடைய அபிஷேகங்கள் திருடப்பட்டு போயிருக்கலாம். கர்த்தரோடு இருந்த அந்த ஐக்கியத்தை இழந்தவர்களாய், தேவனுடைய ஆவியை இழந்தவர்களாய், ஆவி உங்களுடைய இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார். இருதயத்துல இல்லாம வேற எங்கேயோ கர்த்தருடைய ஆவியை அனுப்பி விட்டவர்களாய், சவுல் இழந்தது போல, சிம்சோன் இழந்தது போல, தாவீது கர்த்தருடைய ஆவியை சில நேரம் இழக்க நேரிட்டது போல நீங்கள் கர்த்தருடைய ஆவியை இழந்தவர்களா இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியை சத்துருவானவன் திருடி கொண்டு போயிருக்கலாம். உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய அபிஷேகம் எடுக்கப்பட்டு இருக்கலாம், திருட கொண்டு பட்டு இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. முன்பு போல ஆவியில நிரம்ப முடியல, நீங்க கவலைப்படுறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த ஆவியை நான் உங்களுக்கு திரும்ப தருகிறேன். அந்த புத்தி உள்ள ஆவி, உணர்வுள்ள ஆவி, பரிசுத்த ஆவி, எழுப்புதலின் ஆவி, வாஞ்சியின் ஆவி, எழுப்புகிற ஆவி, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். பலவிதமான நல்ல ஆவிகளும் உண்டு, தீய ஆவிகளும் உண்டு. எவர்களுடைய இருதயத்தை ஆவி ஏவினதோ எழுப்பினதோ அவர்கள் கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அப்ப கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆவி இருக்கிறது. அது இன்று முதல் உங்களை தட்டி எழுப்பும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை எழுப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கிரியை செய்ய போகிறார். உங்களை கனப்படுத்துகிற என்ற ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவியை கொண்டு கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். புதிதான ஆவியை உங்களுக்குள் அனுப்புகிற ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எந்தெந்த பகுதியில நீங்கள் அபிஷேகத்தை ஆவியை இழந்தவர்களா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தையும் ஆவியை உங்களுக்கு தந்தரல போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது 5வது, இந்த குமாரத்திகளை இழந்தார். குமாரத்திகள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். குமாரத்திகள் என்பது எதை காண்பிக்கிறது? சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் மீண்டும் வரிசையா சொல்றேன். முதலாவது மனைவியை இழக்கிறான், சிறியவைகளை இழக்கிறான், பெரியவைகளை இழக்கிறான், குமாரரை இழக்கிறான், குமாரவர்களை இழந்து இப்ப குமாரத்தையும் இழந்துட்டான். இந்த குமாரத்தி என்பது எதை காண்பிக்கிறது? சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் உங்களுக்காய் வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை கெம்பீரம். கெம்பீரத்தை இழந்தவர்களா இன்றைக்கு இருக்கிறீர்களா? இந்த கெம்பீரத்தை இழந்து போய் இருக்கிறீர்களா? இந்த கெம்பீரம் என்பது எதை காண்பிக்கிறது? நீதிமான்களுடைய கூடாரத்தில் கெம்பீர சத்தம் உண்டாகும். அப்ப கெம்பீரம் என்பது தைரியத்தை காண்பிக்கிறது. ஆண்டவருக்காக எதையும் செய்வேன் என்று வாழ்ந்த அந்த தைரியம் இல்லை. ஆண்டவருக்காக துணிந்து நின்ற அந்த துணிச்சல் இன்றைக்கு இல்லை. ஒரு துணிகரம் ஆண்டவருக்காக இருந்ததே, அந்த கம்பீரம் இல்லை. இன்னைக்கு எதை பார்த்தாலும் பயம். சிலருக்கு மனைவியை பார்த்தா பயம், சிலருக்கு கணவனை பார்த்தா பயம், சிலருக்கு அப்பாவை பார்த்தா பயம், சிலருக்கு இருட்டை பார்த்தா பயம். எங்க அந்த கம்பீரம்? எங்க இங்க தைரியமா இருந்த நாட்கள் எங்க? சிங்கம் ஒன்றுக்கும் பின்னறியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். கம்பீரமா இருக்கணுங்க. நம்ம நடந்து போனா நம்மளோட ஒரு கம்பீரம் வரணும். அதுக்காக அப்படியே
நம்ம கம்பீரமா நம்ம நடக்க வேண்டியது. நீங்க சாதாரணமா நடந்து போனாலும் உங்களை சுற்றில ஒரு கம்பீரத்தின் மகிமையை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கம்பீரத்தை இழந்தவர்களா இருக்கிறீர்களா? கம்பீரம் உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்குள்ள இந்த தைரியத்தை சத்துருவானவன் எடுத்து விட்டானா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவைகளை நான் மீண்டும் உனக்கு தருகிறேன். நான் மீண்டும் அவைகளை உனக்கு தருகிறேன். இந்த சீயோன் குமாரத்தி என்பது முதலாவது கம்பீரத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது குமாரத்தி என்பது எதை காண்பிக்கிறது? மீகா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மீகா 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்திலே வரும், ஆளுகை உன்னிடத்திலே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்தெந்த பகுதியிலே ஆளுகை இழந்திருக்கிறீங்க? ஆளுகை செய்ய வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு அடிமைத்தனமாய் மாறி போனது என்று ஆவியானவர் வினாவுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரத்தியே, நீ உனக்கு நான் கம்பீரத்தை தருகிறேன், உனக்கு ஒரு ஆளுகையை தருகிறேன். உங்களுடைய வேலையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இனி அடங்கி போவார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் சிலர் எழும்புகிறதை பார்க்கிறேன், அவர்கள் அடங்கி போய் அவர்களை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். இவ்வளவு நாள் உங்கள் வியாதி உங்களை ஆண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு பரலோகத்தின் அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் அந்த வியாதியை ஆளுகை செய்வீர்கள். அந்த வியாதி இனி உங்களை மேற்கொள்ளாது, இந்த மரணம் உங்களை மேற்கொள்ளாது. மரணம் ஜெயமாய் ஆளுகையாய் விழுங்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இழந்து போன கம்பீரம் என்கிற தைரியத்தையும் இழந்து போன ஆளுகையையும் இன்றைக்கு தாவீதுக்கு தேவன் திரும்ப தந்தது போல உங்களுக்கும் திரும்ப தரப்போகிறார். உங்களுக்கும் திரும்ப தரப்போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, கடைசியார் 6வது, அவன் எவைகளை இழந்தான்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 8:6 வாசிக்கும் பொழுது, தாவீது இழந்த 6வது காரியம் ஆடு மாடுகளை இழந்தான். இந்த ஆடு மாடுகள் என்பது என்ன? 1 ராஜாக்கள் 8:6. அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்திஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கேருபீன்களுடைய செட்டின் கீழ் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே 5வது வசனம் சொல்லுகிறது, எண்ணிக்கையும் பெட்டிக்கு முன்பதாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடு மாடுகளையும் பலியிட்டார்கள். கணக்கில் இல்லாத, எண்ணிக்கையில் இல்லாத ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆடு மாடு என்பது எதை காண்பிக்கிறது என்றால், சிலர் சொல்லுவாங்க ஆடுனா தாழ்மை, மாடுனா பாடுபடுறது. எப்பயும் சொல்றதே சொல்லக்கூடாதுங்க. ஆடு மாடுங்கிறது பலி செலுத்துவதை காண்பிக்கிறது. உதடுகளின் காளையாகிய சோத்திர பலி. அப்ப ஆண்டவருக்கு ஒரு காலத்துல இரவு பகலா சோத்திரம் 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 என்று பலி செலுத்தினீர்களே, காணிக்கை என்கிற பலியை கொடுத்தீர்களே, கணக்கு இல்லாத ஆடு மாடுகளை பலி செலுத்தினா, கணக்கு இல்லாம சோத்திரம் பண்ணீங்க, கணக்கு இல்லாம கர்த்தருக்கு பலி செலுத்தினீங்க, கணக்கு இல்லாம கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்தீங்க. இன்றைக்கு கொடுக்கலாம் நினைத்தாலும் கையை விரித்தாலும் கையில ஒண்ணும் இல்லையே, எதை கொடுப்பது என்று கேள்வி கேட்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் நீங்கள் ஆண்டவருக்காய் கொடுக்கிறவர்களாய், சோத்திர பலிகளை கொடுக்கிறவர்களாய், ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். இத்தனை காரியத்தை தாவீது இழந்தான். ஆனால் தாவீதை வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, இது தாவீதின் கொள்ளை என்று அழைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அது தாவீதின் கொள்ளை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அது அமலேக்கியனுடைய கொள்ளை அல்ல, அது தாவீதினுடைய கொள்ளையாய் மாறி போகிறது. இன்றைக்கு நீங்கள் இழந்து போனீங்க, உண்மைதான். அமலேக்கியர் கொள்ளையாடி போய் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லாதீங்க. நீங்கள் தான் அதை உங்களுடைய கொள்ளை பொருளாய் மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள். அது தாவீதின் கொள்ளை என்று அழைத்தார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடைசி பகுதிக்கு வருகிறேன். நீங்கள் இழந்து போன மனைவியை தேவன் திரும்ப தரப்போகிறார். சிறியதும் பெரியவைகளையும் தரப்போகிறார். குமாரரையும் குமாரத்தையும் தரப்போகிறார். ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். 1 சாமுவேல் 30:20 சொல்லுகிறது,
இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். எந்த மனுஷன் கல்லெடுத்து தாவீதை போட்டு தரலாம் நினைச்சானோ அதே மனுஷன் சொல்றான் இது தாவீதின் கொள்ளை. ஒன்று சாமுவேல் 30:1 வாசிக்கும் பொழுது அமலேக்கியர் கொள்ளையாடி போய் விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே 1 சாமுவேல் 30:20 சொல்லுகிறது அது தாவீதின் கொள்ளையாய் மாறினர். இதுவரை சத்துரு உங்களிடத்துல கொள்ளையாடி இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொள்ளையாடினவர்களாய் கொண்டு போக போகிறார். கர்த்தர் நீங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையாடினவர்களாய் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். எகிப்திலிருந்து வரும் பொழுது எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு வாங்கி கொண்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு வந்தார்கள். கண்களை மூடுவோம். இதுவரை நீங்கள் இழந்த எந்த காரியத்தையும் இப்ப ஆண்டவர் விட போறதில்லை. நீங்க வாஞ்சித்து கேட்டீங்கன்னா, தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி எனக்கு இது வேணும்னு கேட்டானே, அதை அவன் கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ போ அவைகளை பிடித்துக் கொள்வாய். இன்னைக்கு எத்தனை பேர் இழந்து போனவைகளை பிடித்து கொள்ள எழும்பி போக போகிறீங்க? மனைவி என்கிற தேவனுடைய ஈவையும் தேவனோடு ஐக்கியத்தையும் ஆயத்தத்தையும் பெற்றுக்கொள்ள எழும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறியவைகள் என்கிற தேவனுடைய எல்லா காரியங்களும், பெரியவைகளையும், குமாரரையும் குமாரத்திகளையும், ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தரப்போகிறார். கண்களை மூடுவோம். இது அமலேக்கியரின் கொள்ளை அல்ல, இன்று இரவு உங்களுக்கான கொள்ளை. இன்று இரவு நீங்கள் கொள்ளையடிக்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் போன்னு சொன்னாரு. போனபடினால கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இழந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சுன்னு உட்கார்ந்து இருக்காத என் மகனே மகளே, நீ எழும்பு போ, நான் உனக்கா யுத்தத்தை பண்ணி கொள்ளையாடி கொண்டு வருவாய், நீ கவலைப்படாதே. ஜெபம் பண்ண. தாவீதின் கண்ணீருக்கு பதில் தந்த தேவன் இன்றைக்கு இரவு பொழுதுல உங்கள் கண்ணீருக்கும் தேவன் பதில் தருகிறார். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களை தொட்டு ஆழமாய் இருதயத்திலே பதிந்திருக்குமானால் நீங்கள் இன்றைக்கு இரவிலையும் இந்த வார்த்தையை வைத்து செவியுங்கள். இழந்த எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தருவார். இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்குமானால் யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்பட்டவுடன் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் வைத்து ஜெபியுங்கள். எனவேதான் வசனத்திற்கு அதிக வல்லமை உண்டு. எனவேதான் என்றைக்கும் இல்லாமல் இது முக்கியமான செய்தி என்கிறபடினால் எனக்கு அதிகமான வசனங்களை சொல்லி இருக்கிறேன். இவைகளை வைத்து ஜெபியுங்கள். இழந்த எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தரப்போகிறார். இறுதியாய் சொல்லுகிறேன், உங்களுக்காக தேவன் வரலாற்றையே மாற்றி எழுத வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம். ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி அப்பா, இது எங்களால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவு. இந்த பிரசங்கம் எங்களால் உண்டானது அல்ல, இது உம்முடைய ஈவு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, தாவீது எல்லாவற்றையும் இழந்தது உண்மைதான், அவன் அழுதது உண்மைதான், அவனோடு இருந்தவர்கள் அவனுக்கு விரோதியா எழுந்தது உண்மைதான். ஆனால் இவர்களுக்கு நடுவில் ஒன்று நடந்தது. நீர் அவனோடு இருந்து, நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தது உண்மை, நாங்கள் அழுது கொண்டிருக்கிறது உண்மை, எங்களோடு இருக்கிறவர்கள் எங்களுக்கு விரோதியாய் மாறினது உண்மை. ஆனால் ஒன்று நிச்சயம், நீர் எங்களோடு இருக்கிறீர். அதனால் நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் தாவீது திருப்பினது போல, தாவீதை கொண்டு நீ திரும்ப வைத்தது போல, இன்றைக்கு நீர் சொல்லுகிறேன், நீ போ என் மகனே, நான் உனக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. நாங்கள் போகிறோம், புறப்பட்டு போகிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தாரும். பலமானி நாவிகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அவைகளை கடிந்து கட்டுகிறேன். வந்த தேவ பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தை இரவு முழுதும் இடைபடட்டும். இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். நீர் உடனிருந்து வழி நடத்தும். ஆசீர்வதி. தேவைகளை சந்தியும் ரத்த கொட்டிகளும் அரைத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.